வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை. வசுதேவ சுதம் தேவம் கம்சசானுவமர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு திருமண தடை சம்பந்தப்பட்ட ஒரு பதிவு. ஜாதகங்களில் பல தோஷங்கள் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் திருமணம் நடக்காம போறதுக்கு ஒரே தோஷம்தான் காரணம்னு சொல்ல முடியாது. நிறைய ராகு கேது செவ்வாய் தோஷம் சொல்றாங்க. 7ஆம் பாவத்துடைய கொடுப்பினைன்னு ஒன்று இருக்கு. அது திருமணத்தை நிர்ணயம் செய்வதிலே அது ரொம்ப முக்கியமான பங்கினை வகிக்கிறது. எனக்கு தெரிஞ்சு அந்த பழியெல்லாம் வாங்கிக்கிட்டது ராகு கேதுவும் செவ்வாயும் தான். அதுல எந்த அளவு உண்மை இருக்குங்கிறது எனக்கு தெரியல. 7ஆம் பாவ கொடுப்பினைங்கிறது ரொம்ப முக்கியம். அதுல ஒரு கடுமையான ஒரு தடை அப்படின்னு இருக்கும்போது ஒரு சில கர்மா சம்பந்தப்பட்ட ஒரு சில நட்சத்திரங்களுடைய தொடர்பு, செவ்வாய் கர்மாலாம் 1-7 அதிபதிகளுக்கு தொடர்பில் வரும்போது மன வாழ்க்கை அமைவதில்லை. மன வாழ்க்கை அமைந்தாலும் திருப்தியாக இருப்பதில்லை. திருவினை நோக்கி போகக்கூடியது நிறைய பார்க்கணும். திருவினையை பற்றி அப்புறம் பேசலாம். இப்போ மன வாழ்க்கை அமையலை சார், என் பையனுக்கு 35 வயசு ஆச்சு, நல்ல வேலையில் இருக்கான், நல்ல பையன், ஏதோ ஒரு காரணத்தினால தட்டிக்கிட்டே போகுதுங்க. ஏதோ ஒரு காரணம் கிட்ட வந்து நின்று போகுதுன்னு சொல்றாங்களா இல்லையா? நிறைய பேர் சொல்றாங்க. இதுல இந்த திருமண தடையை நீக்கக்கூடிய பரிகார ஸ்தலங்கள்ங்கிறது நிறைய இருக்கு. திருப்பயஞ்சியிலே அதுல ஒரு முக்கியமான ஒரு ஸ்தலம், திருச்சி அருகிலே இருக்கக்கூடிய நீலிவனநாதர். அங்கே அந்த வாழை மரத்திற்கு தாலி கட்டி அந்த பரிகாரத்தை செய்கிறார்கள். இதை பார்த்துட்டு நாம அங்கங்கெல்லாம் போய் பண்ணிட்டு இருக்கோம். ஊர் பேர்லாம் சொல்ல விரும்பல. போய் வாழை மட்டையை அறுத்து போட்டு அதை இது பண்ணி தலையை சுற்றி போட்டுவாங்க, தண்ணியில் குளிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி அவையெல்லாம் பரிகாரமாக வேலை செய்வதில்லை. திருப்பயஞ்சேலியில இருக்கக்கூடிய வாழை வேற, அது நீலி வாழை. சப்த மாதாக்களே அங்கே வாழையினுடைய வடிவத்தில் இருக்காங்க. அதுவும் இதுவும் ஒன்றாயிட முடியுமா? கண்டிப்பா இல்லை. அதனால திருமண தடை நீக்கம் செய்வது யாராக இருந்தாலும் சரி, எந்த மாநிலத்தில் இருந்தாலும் சரி, எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் சரி பரவாயில்ல, திருச்சி வந்துட்டு போகணும். திருச்சி வந்துட்டு திருப்பஞ்சேலி கோயிலில் போய் அந்த பரிகாரத்தை செய்யணும். அங்கே யமதர்மனத்திட வேண்டுங்கள். அங்கே நவகிரக தோஷங்களை, நவகிரகமே அங்கே இல்லை அந்த கோயில். எங்கெல்லாம் யமனுக்கு கோயில் இருக்கோ அங்கெல்லாம் நவகிரகம் இருக்காது. நீங்கள் வேணா இப்போ கவனிச்சு பாருங்க. ஏன்னா காலன் என்று சொல்லப்பட்ட யமன், அவருக்கு முன்னாடி நவகிரகத்துக்கெல்லாம் வேலை இல்லை. மகாகாலன், காலகாலன் என்பவன் ஈஸ்வரன். யமனுக்கே அந்த அதிகாரத்தை கொடுத்தது ஈஸ்வரனா இல்லையா? அப்ப இவங்க 2 பேருமே ஒரு இடத்துல இருக்கும்போது நவகிரகங்களுக்கு அங்க என்ன வேலை? ஒன்றும் வேலை இல்லாமல் போயிடுது. அதனால திருப்பஞ்சீலியில நவகிரகம் கிடையாது. 9 படிகள் உண்டு. அந்த 9 படிகளை தாண்டி நாம பகவானை போய் தரிசனம் பண்றது மிகவும் சிறப்பு. முதல்ல யமனுக்கு போய் பண்ணிட்டு காலை அலம்பிட்டு உள்ளே போக சொல்கிறாங்க. ஸோ அந்தந்த கோயிலுக்குன்னு ஒரு சில நெறிமுறைகள் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுறாங்க. இதை போய் பண்ணிட்டு நிறைய பேருக்கு 3 to 6 மாதங்களிலே திருமணம் கைகூடுவதை நான் பார்த்துருக்கேன். போன வருஷம் கூட ஹைதராபாத்லேருந்து வந்தாங்க, செஞ்சுட்டு போனாங்க, 6 மாதத்தில் கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்தலங்கள் இருக்குது. இதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஸ்தலம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு ஸ்தலம் சேலம் மாவட்டத்திலே, சேலத்துக்கு மிக அருகிலே 8 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. கோயம்புத்தூர் போகிற வழியில் பைபாஸ் ரோட்டில் இருக்குது. உத்தம சோழபுரம்னு பேர். கரபுரநாதர் என்கிற பெயருடையவர் பெரியநாயகி அம்மன். பல சித்தர்கள் அங்கே சூட்சும ரூபத்திலே கரடி சித்தர்னு ஒருத்தர் இருக்கார். நிறைய சூட்சமான விஷயங்கள் அடங்கிய ஸ்தலம். பாரி என்கிற ஒரு வேந்தன் கடையழி வள்ளல்களிலே ஒரு
வள்ளல் என்று சொல்லப்பட்ட இந்த பாரியினுடைய மகள்கள் இருவர் அங்கவை சங்கவைன்னு. அந்த முப்பெருந்தேவர்கள், அதாவது இந்த தமிழ்நாட்டை ஆண்ட இந்த 3 பெரும் சக்திகள் இருக்காங்க இல்லையா, சேர சோழ பாண்டியர், இவங்க பகச்சிக்கிறாங்க. பாரி அந்த போரிலே கொல்லப்படுகிறார். அவருடைய பெண்கள் அனாதையாகிறார்கள். தகப்பனை இழந்து அங்கே இருக்கும்போது ஒரு துயரமான சூழ்நிலையிலே, ஒரு கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையை வாழ வேண்டிய தருணத்திலே இருக்கிறார்கள். திருமண வயதை எட்டி விடுகிறார்கள். அப்போது அவை பிராட்டி அவருக்கு தெரிய வருகிறது, இதெல்லாம் விஷயங்கள் தெரிய வந்து, நான் உங்களை ஸ்வீகாரம் எடுத்துக் கொள்கிறேன் என்று அந்த பெண்களை இந்த அவை பிராட்டி ஸ்வீகாரம் எடுத்து உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கிறேன் என்று சபதம் இருக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய விநாயகரை நீ பத்திரிகை எழுதுங்கிறார். அவரும் எழுதி கொடுக்குறார். யாரு? ரகுபுரநாதர் கோயிலில் இருக்கக்கூடிய விநாயகர். ஏன்னா விநாயகருக்கும் ஔவையாருக்கும் தான் இருக்கிற தொடர்பு உங்களுக்கே தெரியும். ஔவையார் கூட்டா ஓடி ஓடி வந்துடுவார். தன்னுடைய இளமையை துறந்து முதுமையான வடிவத்தை கொடு என்று விநாயகரிடத்துல கேட்டு பெற்றவர் அவை பிராட்டி. அதனால இந்த காரிய தடை நீங்குவதற்கு விநாயகருக்கு பல துதிகள் இருக்கு. அதுல இந்த அவையினால் சொல்லப்பட்ட அந்த விநாயகர் அகவல் என்கிற அந்த ஸ்தோத்திரம் நீங்க யூடியூப்ல போட்டீங்கன்னா கூட வரும். 8 நிமிஷம் 10 நிமிஷம் அதிகபட்சம். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் விநாயகருக்கு ஒரு வேண்டுதலை வைத்து நேர்த்தி கடன் செய்வதாக வேண்டிக் கொண்டு விநாயகர் அகவலை தொடர்ந்து பாராயணம் செய்து வரும்போது எப்படியாப்பட்ட தடையும் உடையக்கூடியதை பார்க்கலாம். அதாவது மனித முகமற்ற கடவுள்னு பேர். முக்கியமா இந்த 2-3 பேர் இருக்காங்க. அதுல விநாயகர் முதல், அடுத்தது ஆஞ்சநேயர், நரசிம்மர் எல்லாம் சொல்றோம். ஸோ எதுக்கு சொல்றேன்னா, விநாயகர் இங்கே அவ்வைக்கு மிகவும் சாதகமாக அந்த முப்பெருந்தேவர்களாகிய அந்த சேர சோழ பாண்டியர்களை எதிர்த்து விநாயகர் யானை ரூபத்திலே கோட்டையெல்லாம் இடிச்சு கூட்டிட்டு வர்றாரு. அந்த பெண்களுக்காக பார்க்கப்பட்ட வரனை அவங்க என்ன பண்றாங்க, கைது பண்ணி வச்சிருக்காங்க. நிறைய பிரச்சனைகள் எல்லாம் நடக்கிறது. இவர்கள் அந்த பையனை கூட்டிட்டு இவங்களுக்கு அங்கவை சங்கவைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. யாரு? ஔவையார். சொன்னபடியே அந்த சொன்ன தேதியில ரகுபுரநாதர் கோயில்ல உத்தம சோழபுரத்துல திருமணத்தை நடத்தி வைக்கிறார். இதுக்காக அவங்க நீ எப்படி நடத்திடுற பார்க்கலாம்ட்டு யாரு இந்த சேர சோழ பாண்டியர்கள் என்ன பண்றாங்க, படையெடுத்து வராங்க. யாரு? ஒரு கிளவி எடுத்து சண்டை போடுறது. அந்த அம்மா ஒரு பதிகம் பாடினோடனே பூமியே 2ஆ பிளந்துருது. ஏன்னா தெய்வத்தால் ஆகாது, எதுவுமே கிடையாது. அந்த அம்மா விநாயகரையே பாக்கெட்டுக்குள்ள வச்சிருக்கு. ஒரு பதிகம் பாடினோடனே பூமி 2ஆ பிளந்துருது. அவங்க அந்த பக்கம் இருக்காங்க, கோயில் இந்த பக்கம் இருக்கு. திருமணம் நடந்து முடிக்கிறது. அவர்கள் தான் செய்த தவறை உணர்ந்து அவ்வையிடம் மன்னிப்பு கேட்கிறார். நீங்க இங்க தங்கியிருந்து எல்லாம் சிறப்பா செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அந்த திருமணத்திலே அரங்கேறுகிறது. அதாவது அந்த அவருக்கு இங்கே ஒரு அரசனை அரசனுக்கு அந்த பெண்களை மணமுடித்து கொடுக்கிறார். திருக்கோயிலூர் ஆண்டவர் சமஸ்தான குறுநில மன்னனுக்கு அந்த பெண்களை அங்கவை சங்கவையும் ஔவையார் மணமுடித்து தருகிறார். அந்த மாதிரி ஒரு அந்த ஹிஸ்டாரிக்கலான ஈவெண்ட் நடந்த இடம் இந்த இடம். எதுக்கு இது சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, அந்த கோயிலுக்கு போங்க, அங்கே முறைப்படி அந்த ஐயர்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. மாலைகளை வாங்கி சாட்டி விட்டு அந்த தாயாருக்கும் ஈஸ்வரனுக்கும் போடப்பட்ட அந்த மாலையை வாங்கி இவருடைய கழுத்திலே போட்டு அனுப்புகிறாங்க. போட்டு சுற்றி வேண்டுதலை செய்து வந்தால், அபிஷேகம் அர்ச்சனை செய்து வந்தால் கண்டிப்பாக இங்கே ஒரு 3 மாத காலத்திலிருந்து 6 மாதத்திற்குள்ளாக திருமணம் கைகூடும் என்பதிலே மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரமாக இது பார்க்கப்படுது. நிறைய ஆன்மீக பேச்சாளர்கள்லாம் இதை பற்றி நிறைய பேசியிருக்காங்க. திருமண நாட்கள், மணநாட்கள் வந்துவிட்டா, இந்த முகூர்த்த நாட்கள்லாம் வந்துவிட்டா கோயில் உள்ள நுழையிறதுக்கே இடம் இருக்காதுங்க. அவ்வளோ திருமணங்கள் அங்கே நடக்கிறது. மிகவும் சக்தி வாய்ந்த பரிகார ஸ்தலம். உங்களால் முடிஞ்சதை ஒரு நேர்த்தி கடன், ஒரு வேண்டுதல் வைங்க. இந்த மாதிரி என் பொண்ணு கல்யாணம்னா, என் பையனுக்கு கல்யாணம், என்னது பண்ணுறேன்னு சொல்லி ஒரு அபிஷேகம் உண்டா, ஒரு அர்ச்சனை பண்ணுறேன், இல்லை கல்யாணத்தை உங்கள் கோயிலே வச்சுக்கிறேன், ஏதோ ஒன்று உங்களால் முடிஞ்சதை ஒரு வேண்டுதலை வைத்து, ஒரு நேர்த்தி கடனை வைத்து கொண்டு அந்த வேண்டுதல் செய்துவிட்டு வந்தால் கண்டிப்பாக அங்கே திருமண தடை நீங்கி சீக்கிரமாக திருமணம் நடைபெறுவதை கண்கூடாக பார்க்கலாம்.
இது மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்தலம். ரொம்ப சூட்சமான விஷயங்கள். பின்னாடி தான் கஞ்சமலை இருக்குது. கஞ்சமலை சித்தர் காலாங்கிநாதர். அவருக்கு மலைக்கு அந்த பக்கம் வடக்க பார்த்தீங்கன்னா ஒரு சித்தர் கோயில்ன்ற கோயில் இருக்குது. வந்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்துட்டு போங்க. ரொம்ப முக்கியமான ஸ்தலங்கள். அதனால் இங்கே இந்த சேலத்துக்கு அருகாமையில் 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் ரோட்டில் இருக்குது. உத்தம சோழபுரம் என்கிற இந்த கோயிலில் கரபுரநாதருக்கும் பெரியநாயகி தாயாருக்கும் ஒரு வேண்டுதலை செய்து திருமண தடையை நீங்க பெறலாம் என்பதிலே எந்த மாற்று கருத்துமே கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் இவங்க மணமக்களை அழைச்சிக்கிட்டு வாங்க. அதாவது உங்கள் பெண்ணையோ பையனோ கூட்டிகிட்டு வாங்க. பொண்ணுக்கு டைம் இல்லை, அவன் வேலைக்கு போகிறான், பையனுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சாக்கு போக்கெல்லாம் சொல்லாதீங்க. அவங்க வந்து அவங்க கழுத்தில் அந்த மாலையை சூடி சென்றால்தான் சீக்கிரமாக மணமாலை ஏற்படும். அந்த ஒரு கோலத்திலே மணக்கோலத்திலே பார்க்கும் ஆசை இருந்தால் கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகளை அழைத்து வந்து இந்த கரபுரநாதருக்கு அர்ச்சனை அபிஷேகம் செய்துவிட்டு அந்த மாலைகளை கழுத்திலே சூடி செல்லுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு திருமண மாலை என்பது வெகு சீக்கிரமாக உங்கள் கழுத்துக்கு வந்து சேரும். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் பார்க்கலாம். சர்வே ஜனா சுகினோ பவந்து. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.